வணக்கம் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.7 10th மேத்ஸில் பேஜ் நம்பர் 111ல் ப்ராப்ளம் 1 அதில் சப்டிவிஷன் 1 நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 400/100. ஸோ இஃப் யூ டிவைட் 400/100 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா யூ வில் கெட் 4. அதுக்கப்புறம் மேலையும் கீழையும் அப்சர்வ் பண்ணும்பொழுது x⁴ y⁴12 z⁴16 x⁴8 y⁴4 z⁴4. ஸோ இதில் என்னன்னா நம்ம எக்ஸோட பவரை தான் அதனோட ஆட் பண்ண முடியும், இல்லை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே போல் ஒய்யோட பவரை அதனோட ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஜெட்டோட பவரையும் அதே மாதிரி ஜெட்டோட பவரால் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணியும். ஆனால் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரூட் கண்டுபிடிக்கும் போது எந்த பவரும் நெகட்டிவ் ஆகாமல் பார்த்துக்கணும். பிகாஸ் நெகட்டிவ் போனீங்கன்னா அது நெகட்டிவ் ரூட் நம்ம இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸாக தான் இதெல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கணும். பவர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். மேலே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம், பட் எனிஹவ் பவர்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 400 100ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 4/1 அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x⁴ இருக்கு, y⁴12 z⁴16, கீழே x⁴8 y⁴4 z⁴4. ஸோ இதுதான் அந்த பவர்ஸ் கரஸ்பாண்டிங் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே x⁴8 இருக்குது, மேலே x⁴4 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே உள்ள பவரை கீழே கொண்டு போகலாம். பட் ஒய் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு நியூமரேட்டரில் ஜாஸ்தி பவர் இருக்குது, டினாமினேட்டரில் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 4 மேலே கொண்டு போய்க்கலாம், 12 - 4 கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் அதே போல் ஜெட் பார்த்தீங்கன்னா ஜெட்டுக்கு மேலே நியூமரேட்டரில் 16 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஸோ இந்த 4 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா z⁴16 - 4. ஸோ அப்வியஸ்லி அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். அதை இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பவர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்கேன். y⁴12 - 4 z⁴16 - 4 டிவைடட் பை x⁴8 - 4. எக்ஸோட பவர் டினாமினேட்டரில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் மேலே நியூமரேட்டரை கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனாலோ இல்லை கீழே கொண்டு வந்தாலோ பவர் நெகட்டிவ்ல தான் ஆகும். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 4/1 × y⁴8 z⁴12 x⁴4. ஸோ இதை ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதனோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் y⁴8 என்ன கிடைக்குது? y⁴4. z⁴12 z⁴6. அப்புறம் x⁴4 x². ஸோ அதை இந்த மாதிரி மாட் வேல்யூவில் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆன்சர். Thanks a lot for watching. If you have any doubts, please mention in the comment section. Thank you.